ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெரிக்கி கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக பீட்ரூட் பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுக்காக 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா அது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. நான் அது கூடவே ஒரு 1/4 கப் அளவு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். புளிச்ச தயிர் புளிக்காத தயிர் எந்த தயிர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சின்ன பல்லாரி இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திரும்பவும் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆப்பத்துக்கு ஆட் பண்ணுற அந்த ஆப்ப சோடா தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நீங்கள் இந்த சோடாப்பு ஆட் பண்ணலன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். ஒரு பணியாரக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. எல்லா கல்லையும் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. உருளை வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இந்த பீட்ரூட் பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு கூட செஞ்சுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருந்து கூட நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.